யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நான் கேட்பேன், உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நீ கேட்கணும். ஆன்சர் கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட். மொத்தம் 20 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பாயிண்ட். கரெக்டா சொல்லிட்டேன்னா பாயிண்ட். ஒருவேளை நான் கேட்கற கொஸ்டின் நீ தப்பா சொல்லிட்ட அப்படின்னா நான் ரொம்ப தலைமை அடிப்பேன். அதே மாதிரி நான் தப்பா சொன்னா நீ என் மேல அடிக்கலாம். ஆனா அப்படிலாம் இருந்தா அது பவுல் பெனால்ட்டி ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பாத்துக்கு. நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னா ஒரு பாயிண்ட் உனக்கு, நான் கரெக்டா சொல்ல எனக்கு ஒரு பாயிண்ட். வின் பண்றவங்களுக்கு 1000 ரூபாய். ஓகேவா? கொஸ்டின் ரெடி பண்ணிட்டியா? பொறுமையா அடிக்கணும், ரூல்ஸ் இருக்குங்களா? நீ என்ன முதல்ல அடிக்கணும், நான் முதல்ல அடிக்கணும். ஆரம்பிக்கலாங்களா? இதுல நீ கண்டிப்பா என்னோட முதல் கொஸ்டின், என் செருப்பு சைஸ் என்ன? 10. என் செருப்பு சைஸ் என்ன சொல்லு? 7. 6 தான். ஒரு பாயிண்ட். நம்ம இதுக்கப்புறம் பண்ணு இருக்கு. மலை நல்லா இருக்கே மலை. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வெளியே போனோம்? கோயிலுக்கு, சிவன் கோயில். 2 பாயிண்ட். நான் டெய்லி ஒரு மேக்கப் பண்ணுவேன்ல சும்மா, அது ஒண்ணு இல்லாம இருக்கவே மாட்டேன். டெய்லியும் எப்பயுமே அது போடுவேன். இது மாதிரி கேட்டா அப்படியே அதெல்லாம் சொல்லணும். எப்பயுமே நீ பார்க்கும் போதெல்லாம் அது வச்சு போட்டிருப்பேன். ஐலைனர் தப்பு. மைதா. ஐயோ அதுதான் ஐலைனர். மை ரெண்டு ஒண்ணு தானே. ஐலைனர் மேல வைப்பாங்க, மைதா உள்ள கண்ணுக்குள்ள வைப்பாங்க. என்ன ஜெயிச்சுன வர? அப்ப அந்த 1000 ரூபாய் எனக்கு தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 10 கிலோமீட்டர் தாண்டி எங்க நான் உனக்கு கூப்பிடுறேன். 10 கிலோமீட்டர் நானே எனக்கு தெரியாது. சரி, உன்னை ஒரு இடத்துக்கு நம்ம ஊரை விட்டு வெளியே கூப்பிட்டு போனது எங்க? படத்துக்கு. இரு செகண்ட் இருக்கு. ஆமா செகண்ட்ல இருக்கமா. இல்ல இப்போ இருக்கு. 1 பார்க்குக்கு 3 4 5 தெரியல 6 7. எங்க போனோம்? ஸ்பென்சர் பிளாசா. அதனால படம் பார்க்குற இடம் தானே. அங்க எங்க தியேட்டருக்கு போனோம்? வெற்றிகரமாக என்னுடைய முதல் பாயிண்ட். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு Dress போட்டுறேன். இது ஃபர்ஸ்ட். ஏய் யோசிக்க கூடாது போ. ஆஹா போய் சொல்லு கொஸ்டின் சொல்லு. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி Dress போட்டு நான் Dress கலர் சொல்லு. ஏய் பச்சை கலர். 2 கலர் இருக்கும். அவுட். பச்சை அது மெஸ்ஸிங் வெள்ளை கலர் வரும். மாயா. என்ன? பிரவுனோ கிரீனோ. 4 பாயிண்டா? என்னோட 4வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்க வரப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன், அப்புறம் என்ன கலர் நான் போட்டிருந்தேன், என்ன கலர் ட்ரெஸ் நான் போட்டுருந்தேன், என்ன ட்ரெஸ் போட்டு ரெண்டுத்துல எது சொன்னாலும் ஓகே தான். இவ்வளவு தூரம் கை வச்சு ஒரு சட்டை போட்டு நல்ல தொலைன்னு என்ன போட்டு வந்த? பிளாக் கலர் டிஷர்ட் ஆஃப் ஹேண்ட் போட்டு வந்தேன். ஆமா அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அன்னைக்கு எடுத்த போட்டோ அதே டேட். நான் உன்னை அடிக்கிறது ஜாலியா இருக்குது. ராசி சொல்லு. அதான் தெரியுமே கடனும். 3வது பாயிண்ட். என்னோட 5வது கொஸ்டின். நான் இப்ப யூஸ் பண்ற என்னோட பிரஷ் கலர் என்ன? 1 2 ப்ளூ கலர். 3. கரெக்டா? நான் கேட்பேன், அது வந்து நீ கரெக்டா சொல்லணும் சரியா? இது ஒரு பொருள்னு சொல்லிட்டு அது விட்டுற கூடாது. அது என்னன்னு கொஸ்டின் கேட்கல நீ. கொஸ்டின் தான் கேக்குறேன். பர்சின்னா என்ன அரிசின்னு சொல்லணும். அரிசி அப்படின்னு சொல்லி விட கூடாது சரியா? எக்ஸாம்பிள் சொல்றியா? எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் நீ வாங்கி கொடுத்த எனக்கு ஒரு gift. அது மோதிரம். அப்பதான் சொன்னேன். வெள்ளி மோதிரம். நான் 4 பாயிண்ட், 5 பாயிண்ட். நான் பிறந்த டைம் 1 2 நைட் 3 11:30 மணிக்கு 5 6 7. எப்ப பிறந்த? 12:45. நான் இன்ஸ்டாகிராம்ல லாஸ்டா போஸ்ட் பண்ண டேட் சொல்லு. இதுன்னா இது? அதுவும் எந்த தானே? அதெல்லாம் சொல்லணும். சொல்லு. ஏய் புடிக்குது எப்படி? என்னடா அது? நான் ரெடி ஆயிட்ட. தப்பா சொல்றேனா? நம்ம என்கேஜ்மென்ட் டேட் சொல்லு. செப்டம்பர் 3. எனக்கு தெரியும். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வெளிய போன இடம் அது. ஜெய் பர்த் கோட். என்ன? தப்பு. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் போனோம் கல்யாணம் ஆனமா. ஓ நீ அப்படி கேக்குறியா? 8 பாயிண்டா? இப்போ நான் 5 பாயிண்ட், நீ 8 பாயிண்ட். 8 பாயிண்ட். சேம். நான் உனக்கு வாங்கி கொடுத்த Dress என்ன கலர்? என்ன Dress என்ன கலர்? ஒயிட் கலர். தெரியும் இவ்வளவு தூரம் கை வச்சு. என்ன Dress? சுடிதார். நான் தானே. இது ஒரு ஸ்நாக்ஸ். நான் உன்கிட்ட அப்பப்ப வாங்கிட்டு வர சொல்லுவேன். அது நான் ஸ்நாக்ஸ். காலிஃப்ளவர் பக்கடா. இங்க பாரு. இல்ல அதெல்லாம் இல்ல. தப்பு முடிஞ்சிச்சு. பானிபூரி தானே வாங்கிட்டு வருவேன். காலிஃப்ளவர்லாம் கிடையாது. அது பொரிச்சது. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் வராது. நான் அடிக்கடிக்கு அது வாங்க முடியுமா? அது உப்பா இருக்கு சொல்லி நிறுத்தியாச்சு. அது அதெல்லாம் போங்களா இல்ல. நீ தப்பா சொல்லிட்ட. போ மார்க் போடு. 10 மார்க். நான் 5 நிக்கிறேன்.
ஆஃப்டர் மேரேஜ் உங்க வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு இங்க வந்துட்டு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போனா வாங்கணும்? 1 2 3 4 5 6 7 ஃபேன்சி ஸ்டோர் கூட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பர்ஃப்யூம் அந்த இது ஓடன் எல்லாம் இதுன்னா நான் கால்ல எத்தனை மெட்டி போட்டிருக்கேன்? 3. இந்த கால்ல 3 அந்த கால்ல 3 வாங்கி கொடுத்தா 7 பாயிண்ட். இதெல்லாம் மிஸ்டே ஆக மாட்டேங்குது. இன்ஸ்டால கேக்குறல நீ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நம்ம பீச்சுக்கு போனோம்? 1 எப்ப பீச்சுக்கு போனோம்னா டேட்லாம் தெரியாது. டேட் தெரியாதுன்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன கேக்குறியே? அப்படியா? ஆமா. வா நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன். பாயிண்ட் நான் 8 நீ 10. வாடா 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 ரோமியோ. நான் லாஸ்ட் ஐப்ரோ தட்டி சொல்லு. ஆனா நீ சொல்ல இப்போ. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும், நீ சொல்லு. 7 செகண்ட் ஆயிடுச்சு சொல்லு. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தரேன் சொல்லு. இல்ல தெரியாது. தெரியல. நவம்பர் 13 இன்ஸ்டாகிராம்ல போய் பாரு, போஸ்ட் இது போட்டுருக்கோம், ஸ்டோரி நம்பர். ஓ இந்த மாதிரி எல்லாம் குஸ்டிங் கேட்டா எப்படி என்னங்க நீங்க? ஆஃப்டர் மேரேஜ் நம்ம எந்த மூவி போனோம்? கோட். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லி மாட்டிக்கினேனே. போடு மார்க் போடு. நீ மறந்துருப்போன்னு நினைச்சேன். இப்ப பாயிண்ட் நீ 12 நான் 8. நீ அடிக்கடி தூங்கறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லுவேன் என்கிட்ட, அத நான் சொல்லு. இருக்கு யூ ஆர் மை லைஃப், யூ ஆர் மை எவ்ரிதிங். எப்படி ஞாபகம் வந்தது? நான் சொல்றது என்ன ஞாபகம் இருக்காதா? நான் 9 பாயிண்ட் நீ 12. நான் ஃபர்ஸ்ட் டைம் பொருளா பெருசா வாங்கி தந்தது என்ன? 1 2 3 4 5 பொம்மைதான். 6 டெடி பேர். அது 7 பேர் முஸ்டபர் சொல்ற? ஏய் பொம்மைன்னு சொல்லிட்டேன். இத பாரு, இதுல பாரு, நான் பொம்மைன்னு சொல்லிட்டேன். பொம்மை வேற டெடி பேர் வேற. பொம்மைனால டெடி பேர் தான். ஏய் எனக்கு தான் போடு. ஏமாத்தி நின்னு அச்சம் நான் சொல்லிட்டேன். போடு மாதிரி. நான் தான். நம்ம பெட் அந்த கட்டை இருக்கும்ல, அதுல ஒரு டிசைன் இருக்கும். அதுனா டிசைன் சொல்லு. ஹார்ட் போட்டுருக்கோம். இப்படி பூ வரைஞ்சு ஃபுல்லா சொல்லு. ஹார்ட் போட்டுருக்கோம். அதுக்கு வேணா தான் ஃபுல்லா சொல்லணும். ஹார்ட் போட்டு 2 பீகாக் இருக்கும். இந்த சைடும் இந்த சைடும் மயில் இருக்கும்ல. இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய கேட்டிருப்பேன். 14 பாயிண்ட் நான் 9 பாயிண்ட். எப்படியா இருந்தா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா 14 எக்ஸ்ட்ரா இல்ல எதுவும். இல்ல வரேன். நான் 3 பைக் வச்சிருந்தேன். 3 பைக்ல 2வது பைக் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பைக் போறோம், 2வது பைக் போறோம். இப்போ நீ சொல்ற KTM, பல்சர் சொல்லிட்டேன். 2 பல்சர். நீ பிராண்ட் பேர் சொல்ற, நான் பைக் பேரை கேட்டேன். பைக் பேர் நான் எது பல்சர் பேர் நான் எதுனே எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் 2 கேட்கல, மறுபடியும் செகண்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் 2 அது எனக்கு தெரியாது. பைக் பேர் தான் பாயிண்ட் எனக்கு. அப்போ பல்சர் தான பைக் பேர். KTM அதான் 2வது பைக் பேர் சொல்ல கூடாது. ஃபர்ஸ்ட் பைக் பேர் 2வது பைக் பேர் தானே கேட்டேன். ஃபர்ஸ்ட் பைக் பேர் என்னது? டியூக் 200. லாஸ்ட் பைக் பேர் என்னது? அதெல்லாம் தெரியாது எனக்கு. 200 300 ல போ. வண்டி பேருங்களா தெரியாது. ஞாபகம் மாத்துறேன். 10 பாயிண்ட். அது நான் போங் அடிக்கற வா. இப்ப நீ செத்துற என்கிட்ட. என் செருப்பு கலர் சொல்லு. அந்த ஒரு மாதிரி செம்மண் கலர், ரெட் கலர் அதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி மாதிரி மேல கோல்ட் கலர் லேயர் வரும். என் செருப்பு எத்துமா போயிட்டு பிரவுன் கலர். இப்போ நான் எத்தனை வந்து காட்டுவேன். இப்போ அந்த பாயிண்ட் எனக்கு எதுதான் அத சொன்ன ரெட் பர்பிள் கலந்தா பர்பிள் கலந்தா கிரீன் இது ப்ளூ அது பிரவுன் வரும். அது கோல்ட் லேயர் எல்லாம் கரெக்ட்டா சொன்னேன். கோல்ட் லேயர் அது எனக்கு பேர் தெரியலங்க. அந்த கலர் பேர் எனக்கு தாங்க வண்டி கலர் தெரியலங்க. வண்டி நேம் எனக்கு மார்க் போடுறீங்களா? மார்க் போடுறா. இது உனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியும். அடுத்தது சொல்றது தெரியவே தெரியாது. இரு நான் தான். ஐயோ வயிறுலாம் சித்திச்சு. சரி சொல்லு. சொல்லிட்டவா? ஓகே நான் வந்துட்டு 14 क्वेश्चन முடிச்சிட்டேன். இன்னும் 16 இருக்கு. இதுக்கு மேல ஃபன் தான். சரியா? 16 இருக்குதா இன்னும்? அது 6 இருக்கு. சொல்லு. உங்க அப்பாவோட பைக் பேர் என்ன? 1 2 பேஷன் ப்ரோவா? கரெக்ட் தானே? போடு மார்க்க போடு. தெரியாதுமா சொல்றேன். ஐயோ ஒரு மார்க். நம்ம வீட்ல வாங்குற அரிசி நேம் சொல்லு. புழுங்கல் அரிசி. பிராண்ட் பேர் சொல்லு. வீரசிவாஜி. நான் 7 செகண்ட் முடிஞ்சிச்சு. காம்பேங்க. நான் சொல்றேன். நீ வாட்டருக்கு எடுத்து வர சொல்றீங்க. வீரசிவாஜி. நீ சொல்லும்போது கட் பண்ணிட்டு அந்த பாரு வேணா போயிட்டு. நான் வீரசிவாஜி சொல்லிட்டேன். உங்க சொன்னனா இல்லையா? டேய் நான் இங்க ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் தான் நீ சொன்ன. இது கம்ப்ளீட். அத பாரு கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் பண்ணா நீ கேம் நான் முடிச்சா நான் விடுறேன். கரண்ட் தெரிஞ்சா பரவாயில்லை அவுட் ஆயிட்டேன். பாயிண்ட் எனக்கு தான். நீ பாரு இன்னும் 2 செகண்ட்னா இன்னும் 6 செகண்ட் வந்து 8 ஆயிடும். சரி ஓகே
17 பாயிண்ட். நீ 2 செகண்ட் எக்ஸ்ட்ராவே சொல்லிக்கிற பாரு. 7ஓட முடிஞ்சிடணும். இன்னும் பாக்குற ஏய் நான் ஒண்ணுமே பார்க்கல. இன்னும் அங்க பாக்குற. ஏய் இப்படி தள்ளி வர நான் தெரிய மாட்டேன்ல, அதெல்லாம் வெளிய போயிடுவேன். ஓகே நம்ம இவ்ளோ நாள் பேசோம்ல, என் போன் வச்சிருக்கேன், உன் போன் வச்சிருக்கேன், எல்லார போனும் கலந்து வச்சிருக்கேன். 2 ஆப்ஷன் தர உனக்கு நான். எங்க வாட்டர் பாட்டில் எடுக்குற? இதெல்லாம் நீ வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு என் போன் நம்பர் இல்ல உன் போன் நம்பர் சொல்லு, நீ ஃபுல்லா சொல்லு. 1 2 3 7 3 5 6 7. எனக்கு எங்க அப்பா நம்பர் மட்டும் தான் தெரியும். அப்பா நம்பர் மட்டும் தான். பாயிண்ட் அவ்வளவுதான். வின் பண்ணனும். கரெக்ட்டா எனக்கு எது தெரியாதுன்னு பார்த்தா கேக்குறேன். இன்னும் நான் வின் பண்ண அவ்வளவுதான். சரி நீ வின் பண்றவ இன்னும் நான் சொல்றேன். எனக்கு பிடிச்ச ஹீரோயின் நேம் சொல்லு. உனக்கு பிடிச்ச ஹீரோயின் இது என்ன புதுசா இருக்கு? சொல்லு. நான் நிறைய தடவை சொல்லிருக்காங்க தேவை. ஹீரோயின் பேர் தெரியாது எனக்கு. சம்மனா தான் பிடிக்கும் சொல்லிருக்காங்க. பாயிண்ட் ஜெயிச்சிருவீங்க. இன்னும் 2 பாயிண்ட் தான் நான் ஜெயிச்சிட்டேன். எங்க ஆயாவோட அண்ணனோட வைஃபோட பொண்ணோட ஆயாவோட சொல்லு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு, எனக்கு புரியல. எங்க ஆயாவோட அண்ணனோட வைஃபோட பொண்ணோட பொண்ணு பேர் என்ன? அதானே கரெக்டா? இது போங்கண்ணே. எனக்கு புரியல. வேணுன்னு எப்படி உனக்கு இந்த அறிவு? ஆனா எனக்கு எவ்வளவு அறிவு பத்தி எனக்கு தெரியாம நான் கரெக்டா ஆன்சர் பண்ணேன். அடுத்தது நான் யோசிக்கிறேன். நேரா பாரு. நம்ம பின்னாடி இருக்க போட்டோ ஃப்ரேமோட கலர் என்ன? 1 Black 2 brown 3 brown black தான். black 7 silver. நான் போட்டோலாம் நான் யோசிச்சேன். ஃப்ரேம் அப்புறம் எப்படி பிளாக்ன்றீங்க? black இருக்குல இதுல நம்ம ரிசெப்ஷன் நான் எப்படி இருக்கதால வரணும். அந்த இப்படி எடுத்து இந்த பேர்ல இப்படி ஒன்னு தொங்க விட்டு இல்ல ஸ்டைல் சொல்லு. ரிசெப்ஷனா? ரவுண்ட் பேர்லாம் தெரியாது எனக்கு. எப்படி ரவுண்ட் இது ஒரு மாதிரி இப்படி ரவுண்டா கேபிக்கு அந்த பண்ண மாதிரி ஏதோ. எப்படி ரவுண்ட் எனக்கு தெரியாது. இப்படினா என்ன தெரியும்? தெளிவா சொல்லு. எனக்கு தெரியாது அதெல்லாம். என்ன மாதிரி தல வாரீங்க? இங்க பாருங்க மக்களே, இந்த பொண்ணு இத எனக்கு தான் பைக் பேரா கேட்டல. எங்க அப்பா பைக் நான் ஆயா பைக் சொல்லு. எப்படி வாரீங்க? சும்மா நீ வாரி கூட காட்டி போட அப்படியே விட்டாங்க. அதோ இப்படி அப்படிலாம் பண்ண கூடாது. நீ மூணு தல்ல இப்படி பண்ணிக்க. சும்மா கை வச்சு பண்ணு. ஏன் தள்ளி இங்க இரு, ஒரு நிமிஷம் வரேன். இப்படி இரு இப்படி எடுத்து குத்தினா இந்த மாதிரியா? அப்படிலாம் இல்ல. அது ஒரு மாதிரி மடங்கனா போல அப்படி. தெளிவா சொல்லு. எப்ப தெரியல போ. அப்படியே அவுட். தப்பு சொல்லு. 20 நீ எங்க கை தூக்குற? தடுக்கூடாது. நீ இப்போ சமைக்கிறல்ல, நீ சமைக்கிறது டெய்லி ஏதாவது வச்சு அரைக்கிறல்ல, அந்த மிக்ஸோட கலர் என்ன? 1 பச்சை கலர் 3 ப்ளூ கலர் 4 பச்சைதான். பச்சைதான் தெரியும். இந்த கலர் அந்த கலர் கிடையாது. அது சாக்லேட் கலர். இந்த கலர் சாக்லேட் கிடையாது, பச்சை கலர் கிடையாது. அச்சன் வெச்சுக்கோ. இது எங்க பச்சை கலர்? இந்த கை நீட்னா இல்ல அங்க திருப்பி அத காட்டு. இந்த கலர் கிடையாது. அப்புறம் இது கட்சி. இது பச்சை கலரா இது? ஆமா. இது அந்த இது ஏதோ இது பச்சை தான். ஐஸ்கிரீம் கலர் இது. என்ன மார்க் போடுவாங்க. ஃபைனல் क्वेश्चन. இந்த क्वेश्चन நான் கேக்குறேன், ஆன்சர் பண்ணி ஆகணும். சரிங்களா? இதனால லாங்குவேஜ். அச்சன் அதெல்லாம் போய் சொல்றது. அதெல்லாம் லாங்குவேஜ் சொல்லி கேட்பேன். அச்சன் வேண்டாம். அது அவ்வளவு லாங்குவேஜ் சொல்றேன். என்ன லாங்குவேஜ் தெரியலையே. சரி ஓகே, நான் கேக்குறேன். வேற லாங்குவேஜ்ல இப்ப நான் ஒரு கேட்பேன். அது என்னன்னு நீ சொல்லி ஆகணும். எம் செஸ்னாவா பூதனாவா? எப்படி இருக்க? சாப்பிட்டியா? கரெக்ட்டா? போடு மூடு. கரெக்ட் தானே? போடு. எனக்கு தெரியும். நீ ஜெய் பண்ணு. அவனுக்கு எப்படியோ டஃப்பா கொடுக்க பார்த்தேன். எனக்கு முன்னாடி क्वेश्चन எழுதி வச்சேன். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன எத்தனை வச்சீங்க? அவ்வளவுதான். ஏய்